சனிக்கிழமை. சானியா தனியா போகாதடா. என்னங்க என்னங்க ஆ, இந்த முறையாவது நீங்க இங்க தங்குவீங்களா? இருப்பாண்டி. இன்னைக்கு தான் ஒரு வேலையை முடிச்சேன். ம். இனி 2 நாளைக்கு இங்க தான் வேலை. ஆ, ஆமா, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்றீங்க. இருந்துட்டாலும் ஏ ரொம்ப தகன்னு ஆடாத. அதெல்லாம் இருப்பாண்டி. போ போய் குளிச்சுட்டு வா, வந்து பாரு. அப்புறம் ஆள பாரு. எத்தனை நாள் ஆச்சு. ஓடி. டிக்கெட் கொடுமா, டிக்கெட் கொடுமா, டிக்கெட் டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் டிக்கெட் கொடு. டிக்கெட் டிக்கெட் கொடுமா. டிக்கெட்டா ஏய், சார்? டிக்கெட் கொடு. அதாவது நாங்க 100 ரூபா கொடுத்து எடுத்தோம் சார், சில்லறையே கொடுக்கல சார். Yes, sir, yes, நாங்க sir. டிக்கெட்டை கீழே போட்டோம். வீட்டுல வச்சுட்டு வரோம் சார். ஏய், பிடிங்கப்பா. எங்க போனாலும் பிரச்சனைடா. இவனை தேடி வந்த ஒவ்வொரு நாளும் நம்ம படுற பாடு இருக்கே. என்னடா இங்க இருக்கியா பொம்பளை கக்கூசு? அது பொம்பளை கக்கூசுடா, லூஸ் பிள்ளை. வா, அதுக்கு தாயா கூப்பிடுறீங்க. வாயா. ஆமா ஆமா ஆமா. நம்ம பொம்பளை வேஷம்ல போட்டுருக்கோம். ஓடு. காசு விட்டு போங்கம்மா. வந்து தர மாட்டோமா? அவசரம் புரியாம காசு கொடு, காசு கொடு. சார் பாருங்க சார், பொம்பளை பாத்ரூம்ல லேடிஸ் ட்ரெஸ் போட்டுட்டு அமக்கலம் பண்றத கூப்பிட்டு 2 வைங்க சார். ஏய், போலீஸ். டிக்கெட் எடுங்க. பெரிய வீரர் உரிமை மீறல். அடிக்காதீங்க. மார்னிங் சார். தாங்க சார். என்னையா நடக்குது இங்க? நேத்து பட்ட பகல்ல பப்ளிக்கா தம்பா ஒருத்தனை மர்டர் பண்ணிருக்கான். கேட்டா தேடிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. உங்களால பிடிக்க முடியாத தம்பாவை வேற ஒருத்தன் போட்டிருக்கான். அப்படி போடலன்னா இன்னும் நீங்க தேடிட்டு தான் இருப்பீங்க இல்ல? யாரையா போட்டிருப்பான் அவனை? அந்த அளவுக்கு பெரிய ரவுடி யாரையா அந்த ஏரியால? அதான் சார் விசாரிச்சுட்டு இருக்கோம். என்னையா விசாரிச்சிங்க? ஏப்பா பாரு விசாரணை பண்ணிட்டு நல்லா விசாரணை பண்ணி கிழிச்சிங்க. சார், தாளவாடில இருந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஐயாவை பார்க்கணுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. பரவாயில்ல வர சொல்லியா? ஓகே சார். என்னையா தேடுறேன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மேலிடத்துல கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். யாரையா பதில் சொல்றது? சார், தாளவாடி இன்ஸ்பெக்டர் மருதாச்சலம் சார். ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், என் ஸ்டேஷன் ஏரியா கண்ட்ரோலில் 2 மர்டர் நடந்திருக்கு. அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க மிஸ்டர் மருதாச்சலம்.
ஏற்கனவே நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு தம்பாவை போட்டுட்டான். சார் அப்படியா சார்? Yes. அவன் திருப்பூர்ல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அவனை பிடிக்கணும் சார். அங்க என்னையா சத்தம்? அது ஒண்ணும் இல்லையா, 2 சந்தேக கேஸ் வந்திருக்கு, அதான் ஐயா. வர சொல்லியா? தாளவாடி ரேஞ்சுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தை நீங்க எடுத்துக்கங்க. Okay, sir. அதுக்கு உண்டான ஐயா, பெர்மிஷனை வணக்கம். நான் தரேன். ஐயா. எந்த ஊரியா நீங்க? ஐயா நான் தாளவாடிங்க. நீ எந்த ஊரியா? ஐயா நான் தாங்கய்யா தலைவாடிங்கய்யா. ஐயா நான் முத இருந்த திருப்பூருங்க. ஐயா இவர் இருந்த திருப்பூருங்க, ஆனா இப்ப இருக்கிற தாளவாடிங்கய்யா. டேய் நான் திருப்பூருக்கு தாளவாடிங்க போயிட்டு தானே வருவேன். ஐயா இவர் எங்க வேணாலும் போட்டுங்க, ஆனா இருக்கிற தாளவாடி தாங்கய்யா. டேய் எனக்கு ரேஷன் கார்டு தாளவாடில இருக்கா திருப்பூர்ல இருக்கா? என்னடா உனக்கு பேசிட்டு ரேஷன் இருக்க? கடையில என்ன தாளவாடி? இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நான் குச்சி எடுத்துக்கிறேன். டேய், ஐயா ஐயா நான் தாளவாடிங்க, இவன் திருப்பூருங்க. ஐயா நான் தாளவாடிங்கய்யா, இவரும் தாளவாடி தாங்கய்யா. சார் இவனுக்கு 2 பேர் தான் அவங்க கூட இருந்தவனுங்க. இவனுங்களை உதைச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துரு சார். மாட்டணும்டா மாட்டணும். டேய், உங்க கூட இருந்தானே அவன் எங்கடா? எங்களோட யாருங்க ஐயா? தின ஒருத்தன் வர்றான், தின ஒருத்தன் போறான். அதாவது கந்தசாமி நெட்வொர்க்ல கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. இதுல யார சொல்றீங்க? எங்களுக்கு என்னங்க? டேய், அடிச்சண்ணன் ஐயா கேக்குறாருல பதில் சொல்றா. ஏய், ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? ஐயா நீங்க பெரிய ஆளுங்க, எதுக்கு கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு? எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிடுறோம். ஐயா அவன் பேரு அதானே அழகுங்க. ஆமா, அவனுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் கிடையாதுங்க. ஆனா என்ன, ஒரு அனாதை மாதிரி தான். அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரியப்பட்டின்னு ஒரு கிராமம் தாங்க. அழகு ஐயா அழகு அப்படிடா. தாத்தா 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 என்ன ஆச்சு தாத்தா? டேய் அழகு, அப்போ நான் அத்தனை விட்டு போன மாதிரி நானும் போயிடுவேன்னுடா. நான் போயிட்டேன்னா நீ எங்காவது டவுன் பக்கம் போய் உழைச்சிக்கையா. அவன் பெரிய தியாகி. அவன் பிறந்தது வளர்ந்தது போனது வந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அவனுக்கு உனக்கு என்னடா தொடர்பு? அத சொல்லு. அவனுக்கு எனக்கு என்ன கள்ள தொடர்பா? அவன் என்கிட்ட வேலை பார்த்தேன், அவ்வளவுதான். சரிதானடா? ஆமாங்க. அவனுக்கு நீ முதலாளி. ஓ, அதனால அவன் செய்யற செயலுக்கெல்லாம் நீ தான் உடந்த. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேங்க. அது வந்து இருங்க பொறுமையா சொல்லுவேன். யோ இன்சு, ஒரு மனுஷன் பாவம் எம்பிட்டு நேரம் பேசிட்டு இருக்காப்ல, பார்த்தா பாமா தெரியல. போய் காப்பி பச்சி ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அண்ணே அதானே சொன்னீங்க? ஏன்டா நான் எங்கடா சொன்னேன்? நான் ஒரு சொல்லலைங்க. இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு காப்பி டீ வாங்கிட்டு வரேன். நானடா கேட்ட காப்பி. ஏய், ஐயா கண்ட ஆபீசர்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். சம்பளத்தை கொடுங்க. இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல கந்தசாமி நெட்வொர்க் காணாமலே போயிடும். டேய் கந்தசாமி நெட்வொர்க் முன்னேற்றத்துக்கு நீ என்னடா பண்ண? உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா? இந்தாங்க 5 மாசம் கேபிள் பாக்கி வச்சுக்க. லட்சுமி வந்தாச்சு. ஏய், இங்க பாரு, அவன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடாத, நான் உனக்கு கலக்கி வாங்கி தர்றேன். அண்ணே எனக்கு கலக்கி. நீ சின்ன பையன், கலக்கி சாப்பிட்டா கலங்கிரும். எப்ப பார்த்தாலும் பொம்பளை புள்ள கூடயே போட்டி, வேலையை பார்க்கறது கிடையாது. உன்னை இரு, நான் வச்சுக்கிறேன். சார் ஸ்டாண்டு. லூஸ் பையன் அப்படியே போறான். வேலைக்கு ஒரே ஒரு ஆள் தேவையா? கந்தசாமி கேபிள் நெட்வொர்க். ஓ, கனெக்ஷன் கொடுக்குற வேலையா? எந்த வேலையா இருந்தா என்ன, உள்ள போய் பார்ப்போம். சார் வாங்க வாங்க வாங்க. வேலைக்கு ஆள் தேவைன்னு போட பார்த்தேன், அதான் வந்தேன். ஓனர் இருக்காரா? ஏன் என்னை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா? சாரி சார், சில பேரை பார்த்தா தான் தெரியும், சில பேரை சொன்னாதான் தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆரம்பமே சரியில்லையே. ஓனர் கிட்டே ஓவரா பேசுற. கிளம்பு கிளம்பு. ம் ஓகே சார். சோனா, எப்படி நம்ம இன்டர்வியூ? அண்ணே போர்டு மாட்டி 1 வருஷம் ஆச்சு. உள்ளூர்காரங்க 50 பேத்துக்குமே தெரியும் நீங்க சம்பளம் தர மாட்டீங்கன்னு. இவனை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்கானே, அப்படியே அமைக்கலானே. அவன் ஓவரா பேசுறான்டா. அண்ணே பேசுறது தானே கலெக்ஷன் வாங்குவியா? அப்படிங்கிறியா? ஆமா. அமுக்கு அவனை. ஓகே தலைவா, பேக் தலைவா, வா தலைவா. என்னடா வர்றானா? வர்றேன் அப்படியே அமைக்கிடுங்க. கூப்பிட்டீங்களா? இல்ல, பாப்பாதான் நல்லவர் மாதிரி தெரியுது, வேலைக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லுச்சு. அதான் சரி. பேர் என்ன? அழகு. வலியுது. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ம் தெரியும். பைக் ஓட்ட தெரியுமா? தெரியும். லைசென்ஸ் இருக்கா? இல்ல. அப்படின்னா நீ அபார்ட்மெண்ட். அண்ணே அது அபார்ட்மெண்ட் இல்லண்ணே, அப்பாயின்மெண்ட். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க பேசாம இருங்க. முத வேலையை பாருங்க. சம்பளம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய், கூட தங்க வச்சுக்க. தம்பிக்கு எல்லா வேலையும் கரெக்டா கத்து கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 24 மணி நேரம் சேவைங்கிறது ஒரு வீட்டுல போய் டிவி கனெக்ஷன் கொடுக்கறது மட்டும்தான். வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்ன அத சொல்றது யாருன்னு பாரு. என்ன முனங்குற? பேசாம இல்ல பொறிச்சிருவேன். போய் தம்பிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். எனக்கு ஆபீஸ் விஷயமா சோனா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுக்கு ஒரு கலக்கி சாப்பிட்டு புதுப்பட சீடியை கொன்றுவேன். டேய் பூச்சி, டேய் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சரியா தெரியுதான்னு மாமிட்ட கேட்டு வா போ. டேய் கனெக்ஷன் கொடுத்தாச்சுரா. கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காலையிலே என்னடா உனக்கு தூக்கம்? டேய் எந்திரா. அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வர்றா. எந்திரா. நொன்ன வந்தானே கோச்சுக்கு போறாரு. அவன் அந்த சோனா பிள்ளைக்கு சொரிஞ்சு நேரம் பார்த்தாது. இங்க வந்து கிழிச்சிட போறான். எனக்கு போடாங்கிட்டு அண்ணன் நொன்னேன். டேய் நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காரா. வாடா போலாம். ஏய் மூர்ரா, நான் வந்து 10 வருஷமாச்சு இந்த வரைக்கும் இந்த பழைய பீத்த துணியை தவிர ஒத்த துணி கூட வாங்கின கிடையாது. அவன் முதல்ல 3 வேளை சோறு உருப்படியா போறான் நண்பர். பேசாம உட்கார்றா. சோறு நின்று ஞாபகம் வருது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? ஆமா. சரி வா கோயிலுக்கு போலாம் வா. இல்ல பூச்சி, எனக்கு பழக்கம் இல்ல. நீ போயிட்டு வா போ. டேய் நான் என்ன உன்னை சரக்கடிக்க வாடா கூப்பிட்டேன்? கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன். இங்காரா, அந்த கோயிலில் புளியோதரை தின்னேன்னு வச்சுக்க, ஐயருக்கு முன்னாடி ஆளா தினமணி தான் கோயிலில் நிற்பேன். அவ்வளோ நல்ல வாடா இருக்கும். புளியோதரையோட பிள்ளைங்க அங்கே சூப்பராக இருக்கும்டா. வாடா வாடா. சரி சரி வா. அதற்காக சிறு மோதல், மோதல் சிறு மோதல், அதில் தோன்றும் முதல் காதல். ஒரு பார்வை பார்த்தா நொடி வாழ்க்கை மாறும், இரு பார்வை சேர்ந்தா மனவாரம் ஏறும். காதல் முதல் காதல், அதற்காக சிறு மோதல், மோதல் சிறு மோதல், அதில் தோன்றும் முதல் காதல். அங்கே இங்கே அல்லாடுவேன், எங்கே என்ன தள்ளாடுவேன், அலைவேன் நான் தொலைவேன், விழுவேன் பின் எழுவேன், காணாமலே திண்டாடுவேன், கண்டு கொண்டால் கொண்டாடுவேன், சிரிப்பேன் பரபரப்பேன், வியப்பேன் பரிதவிப்பேன், என்னை அறியாமல் உன்னை தொடர்வேன், ஏதும் தெரியாமல் எல்லாம் அறிவேன்.
மரங்களும் வாசலிடும் கோலங்களும் காணும் சுகநேரம் நீயும் உடன் வேணும் கண் தூங்கிடும் நேரம் தினம் காற்றோடுவோம் வாசம் வரும் போதும் ஒரு சுவாசம் போவ புது தேசம் இரவில் நடு இரவில் நடந்தேன் தனியே இரவில் முழு நிலவில் வரைந்தேன் உனையே முடிவில் ஒரு நொடியில் உள்ளம் முன்னில் சரணடையும் காதல் முதல் காதல் அதற்காக சிறு மோதல் மோதல் சிறு மோதல் அதில் தோன்றும் முதல் காதல் ஒரு பார்வை பார்த்தா நொடி வாழ்க்கை மாறும் இரு பார்வை சேர்ந்தா மனவாரோ ஏறும் காதல் முதல் காதல் அதற்காக சிறு மோதல் மோதல் சிறு மோதல் அதில் தோன்றும் முதல் காதல் ஏய் சந்துரு ஃபேஸ்புக்ல ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காண்டி. அப்படியா? அக்செப்ட் பண்ணவா வேண்டாமா? ஏய் அதெல்லாம் வேணாம். ப்ரொஃபைல் பார்த்தேன், ரொம்ப மோசமா இருக்கு. இந்த வந்துட்டேன்டி செல்லம். இந்த வா எப்பயாவது பார்த்து பேசுறேன். வேற கையுவ படைச்சா எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். எப்படி நம்ம என்ட்ரி? அழகு போடுறா நங்குரத்தை. டேய் மச்சி வந்துட்டேன்டா, உனக்காக தான் வந்திருக்கேன் பாருடா. டேய் மச்சி அங்க வேண்டாமா, இங்க வந்துட்டேன்டா. சிக்னல் கிடைக்கலையா? இங்க பாருடா, பார்த்தும் பார்க்காத மாதிரியே போற. இப்ப சிக்னல் கிடைச்சதா? சொன்னா கேளுடி, வேணாண்டி. ஏய் ஐயோ அதிகமா வாசிச்சிட்டோமோ? ஏய் என்ன ஃபாலோ பண்றியா? ஐயோ இல்லைங்க, நான் ஃப்ரெண்டுகிட்ட தாங்க பேசியிருந்தேன். ஏய் போய் சொல்லாத. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த அவனை தொலைச்சிருவேன். வாடி போலாம். வா. யாரடி அவன்? அவனா கேபிள் டிவில வேலை செய்யறான். அதான் உனக்கு கனெக்ஷன் கொடுக்க பாக்குறானா? ஏய் அழகு இருந்தாலும் விடாதடா. ஃபாலோ பண்ணு. நிஜமா தாண்டி சொல்றேன். இப்பெல்லாம் அவன் என்ன ஃபாலோ பண்றதே இல்ல. அட நம்படி. மறைக்காம சொல்லடி. கேக்குறல்ல, இப்பெல்லாம் வீட்ல கனெக்ஷன் நல்லா தெரியுது போல இருக்கு. தெரியுது. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடா? என்னங்க போட வாடாங்கறீங்க? ஆமாண்டா, அப்படிதான்டா சொல்லுவேன். பொறுக்கி. என்னது நான் பொறுக்கியா? நேத்து தானே சொன்னேன் என் பின்னாடி வராதன்னு. மீறி வந்தா அப்படிதான் சொல்லுவேன். அப்படின்னா பரவாயில்லைங்க, நீங்க வாடா போடானே சொல்லுங்க. ஆஹா நாச்சிப்ப வராரே. ஏய் உங்க அப்பா நீ பாடி போலாம். கோத்துட்டாளா? கையை கட்டி பேசுறான். எஸ்கேப் ஆயிடு. நீ தான் புதுசா வந்த பையனா? ஆமா சார். வீட்டில் சேனல்லாம் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது, வந்து என்னன்னு பாரு. நான் வந்து பார்க்குறேன் சார். சோடா பட்டு அழகு அண்ணனுக்கு பெருசு, உனக்கும் அவனுக்கு சிறுசு. பாத்துக்கங்க. என்னென்ன அண்ணனுக்கு ஒரு சாதியம், இதை டச் பண்ண கூடாது. ஏய் போங்கண்ணே. வாடா. ஆடி அசைஞ்சு வருவ, சரக்கு ஆறிற போகுது. இந்தா என்னண்ணே இன்னைக்கு என்னைக்கு இல்லாம அதிசயமா சரக்கோட வந்துட்டீங்க. அண்ணி வெளின்னு வெளுத்து அமிச்சிட்டாங்களோ? பூச்சி உனக்கு தெரியாதா? மதினி அம்மாவாசைனாலே மலை ஏறிடாடா. அப்ப உங்களுக்கு இந்த மாசம் 5வது அமாவாசைன்னு சொல்லுங்க. சும்மா இருடா. சரி கண்ணுகளா சாப்பிட்டீங்களா? இல்லண்ணே. நீ சரக்கு அடிக்கலனாலே சாப்பிடலன்னு பொய் தாண்டா சொல்லுவேன். உன்னை பத்தி தெரியாதா எனக்கு?
டேய் இங்க பாரு, பால்காரனுக்கு பாக்கி, மளிகைக்காரனுக்கு பாக்கி, கேஸ்காரனுக்கு பாக்கி, இதெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்தான்னா செருப்பாலே வெளுன்னு வெளுப்பான். ஆனா அழகும் பூச்சியும் சாப்பிடாம இருந்தா நிம்மதியே இல்லடா. அதான் சரக்கோட வந்துட்டேன். அண்ணே 2 நாளைக்கு முன்னால தான் 5000 எடுத்துட்டு போனீங்க, அதுக்குள்ள பாக்கின்றீங்க. ஐயோ, அந்த கொடுமையை வெளியே கேட்காத, பேசாம சாப்பிடு. சரி ஓகே சேஸ்ரா. டேய் சொல்றேன் கேளு. அன்னைக்கு 5000 ரூபாய் எடுத்து பையில வச்சுக்கிட்டு அந்த புள்ளிக்காரன் தோப்பு வழியா போனா என்ன அங்க பாக்குற? அப்புல பாருங்க, அதான் பிளாஷ்பேக். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன். கழுத்துல கையில இடுப்புலங்கிறது எடு. ஐயோ, கழுத்துல இடுப்புல எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னே. இப்ப தங்க விக்கிற விலையில யாருனே போட்டு போறா? நான் பேங்க்ல அடகு வச்சிருக்கேன், பேங்க் ரசீது கொடுக்குறேன், நீங்க போய் திருப்பிக்கிறீங்களா? பொய்யா சொல்ற? ஒண்ணுமே கிடையாது. என்னடா பாரு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். 30 ரூபா. என்னடா 30 ரூபாய்க்கு எவனா சண்டை போடுவானா? பொங்க மொட்டை பாத்து. நான் 5000 ரூபாயில அண்டரையில வச்சிருக்கேன், அதுக்காக தான் சண்டை போட்டேன். அழகு இந்த நம்ம கிட்ட மட்டும்தான் தெளிவு, மீது எல்லாருக்கிட்டும் ஏமாறான் பாத்தியா? ஏண்டா நீ எல்லாம் எப்படி அந்த கந்தசாமி நெட்வொர்க் ஓனரானு? நீ எல்லாம் தெரியாம தான் கேக்குறேன். இந்த லட்சணத்துல நீ சோடா கம்ப்யூட்டர் வாங்கிறியா? உன்னால சாம்பிராணி கூட வாங்க முடியாதுடா. பூச்சி சம்பளம் கொடுக்குற முதலாளிடா. சம்பளம் கொடுத்தாதான்டா முதலாளி. இவன் என்ன சம்பளம் கொடுத்துருக்கியாடா நீ? இல்ல பாத்தியா? டேய் உனக்கு மெமரி பவர் கம்மிடா, காலையில மறந்துடுவான். ஏடா மறந்துடல? பூச்சி அடிக்காதடா, ஓவரா நீ பேர் பூச்சி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா அடிச்சு மண்டங்கட்டெல்லாம் உடச்சு போடுவேன். சொல்லி கொடுக்காதா கனெக்ஷன்ஸ். டேய் அவன் செல்லண்டா. டேய் உன் பாய்கள் என்னடா பணம்? எர்றா எர்றா வைடா வைடா. இந்தா நம்ம நேரத்துல எடுத்தாண்டா. டேய் வர்றா. எனக்கு வட டேய் பூச்சி இங்க பாக்கிய வருமா? வர்றா. டேய் இந்த கந்தசாமி நெட்வொர்க் நீ குட் நைட் பூச்சி போடு. எப்ப பார்த்தாலும் இதே தலைவலி. போச்சு போச்சு, இன்னைக்கு என்னால ராசி பலன் பார்க்க முடியாது. ஐயோ, என்னத்த கனெக்ஷன் கொடுக்குறானுங்களோ இவனுங்களை இப்படி விட்டு ஆகாது. குடிச்சிட்டு எப்படி படுத்து கிடக்குறானுங்க பாரு, பொறுக்கிங்க. என்ன பாக்கிய பாக்கிய சம்பளம் தானே பாக்கிய அதை புரியா? அடங்க சொட்டத்துல கண்ணு படியா? டேய் பொறுக்கி, டேய் பொறுக்கி எந்திரிடா. ஏங்க இப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிறீங்க? என்னது என் பொண்டாட்டி வந்துட்டாளா? என்னது அண்ணி இவளா? டேய் பொறுக்கி, எங்க அப்பா சொன்னார்ல சேனல்ல ஒழுங்கா தெரிய மாட்டேங்குதுன்னு. மாசம் கரெக்டா காசை மட்டும் வாங்க தெரியுதுல? ஆமா அப்படியே கொடுத்து தள்ளிட்டீங்க. என்னடா முனங்குற? அடிச்சு மண்ட கிண்டெல்லாம் பேத்துருவேன். டேய் எதுவும் பேலன்ஸ் கிலன்ஸ் வச்சிருக்காங்களாடா? 3 மாசமா அவங்க அப்பன் தரவே இல்லனே. அந்த கேபிள் வேற எடுத்து வா. பொம்பளை புள்ள கூட பார்க்காம கட்டி வச்சு அடிப்போம். டேய் அடிப்பீங்கடா அடிப்பீங்க. உன் வயசுக்கு இந்த எருமைங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்க. இங்க பத்தியா நீ உருப்பிட்ட மாதிரி தான், உன் கேபிள் ஆபீஸ் உருப்பிட்ட மாதிரி தான். அண்ணே என்ன இப்படி சொல்றா? பரவாயில்ல, என் பொண்டாட்டியில எப்பவுமே கழுத பண்ணி தான் கூப்பிடுவா. இங்க பாரு, சீரியல் பார்க்கலன்னு கோவத்தை கோலங்காத்தாலேயே கோவத்தை கிளப்பாதீங்கடா. காயு கேபிள் கனெக்ஷன் கரெக்டா வருதா? சீரியல்லாம் பிரைட்டா தெரியுதா? அத்தோட நிப்பாட்டு. அதை விட்டுட்டு அவன் கூட போய் தண்ணி அடிக்க கூடாது, இவன் கூட போய் சோடா குடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமையெல்லாம் உனக்கு கிடையாது. நீ போட்டிருக்க ட்ரெஸ் கூட தான் கன்றாவியா இருக்கு. நான் ஏதாவது சொல்றேனா? குடிகாரா நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு வலி தாங்காம குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்குற. உன்கிட்ட கனெக்ஷன் வாங்கிட்டு இதுல கோலங்கத்துல மூஞ்சில முழிக்கணும்னு என் தலை எழுத்து. நீ எல்லாம் ஒரு முதலாளி.
போங்க போங்க. நாங்கெல்லாம் திருப்பூர்ல தொடர்ந்து 3 வருஷம் தொழிலதிபர் பேர் வாங்கினவங்க. ஏன் அந்த புல்லட் இப்பெல்லாம் போய் சொல்ற? நில்றா. நான் தினமும் என் பொண்டாட்டிட்ட அடி வாங்குறது எப்படி லீக் ஆகுது? நீ எதுவும் கேபிள்ல போட்டு வரியா? நம்ம கேபிள்ல எவனே பாக்குறேன். அது கரெக்ட் தான் தம்பி. ஒரு கோட்டர் வாங்கிட்டு வாங்க. காய் திட்டினதுல எல்லாம் இறங்கி போச்சு. கனெக்ஷன் குடுறா கந்தசாமி. கனெக்ஷன் கொடுக்கலன்னா விளக்கு மாத்த கொண்டு எல்லாமே எறிவாங்க. போட்டு வரா அந்த லைனை. ஆண்டவா. ஏன்பா வெங்காயம் கிலோ எவ்வளோ? கிலோ 100 ரூபாமா. ஏங்க கேபிள் சரியா வரலன்னு சார் வந்து பார்க்க சொன்னாரு. ஆமாப்பா, ஒரே புள்ளி புள்ளியா தெரியுது. ஒரு சீரியல் கூட நிம்மதியா பார்க்க முடியல. என்னன்னு போய் பாரு. சரிங்க, நான் பார்க்குறேன். நம்ம காயு என்ன லட்சணமா இருக்கா? நம்ம இதயத்தை வச்ச மாதிரி இருக்கு. ஆளப்பாரு பூசணி கத்தாலே எப்படி சமாளிக்க போறனோ. இதுக்கு என்ன பிரச்சனை? ஓகே டன். இன்னைக்கு எப்படியாவது காயத்ரி பார்த்துட வேண்டியது தான். காயு எங்க இருப்பா? எவ்வளவு தைரியம் இருந்தா பெட்ரூம்குள்ள நுழைஞ்சிருப்ப. நினைச்சடா என்ன ஃபாலோ பண்ணும்போதே நீ ரொம்ப கேவலமானவனா இருப்பேன்னு. ஏங்க உங்க அம்மா சொன்னாங்க தான் டிவி ரிப்பேர் பண்ண வந்தேன். நீங்களே வந்து மேலே விழுந்துட்டு என்ன அடிக்கிறீங்க? ஆளுங்க நீங்களா? டேய், நேத்து ஆள நீ புடிச்ச புடியில இனிமே டெய்லி போய் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மச்சான் இனிமேல் அவளை பார்க்கவே மாட்டேனா. இனி நீ விட்டாலும் அவ விட மாட்டாடா. நேத்து அவனை கை நீட்டி அடிச்சிட்டேன்டி. அதுக்கப்புறம் தான் எனக்கே கஷ்டமா போச்சு. சொன்னேன்ல வந்துட்டா பத்தியா? அப்படியே திரும்பி போயிடுவோம்டா. டேய், பக்கத்துல இருக்க ஃபிகர் நல்லா இருக்காடா. நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்ல. அவளை ஏன்டா பாக்குற? உன் ஃபிகரை பாரு. டேய் பொறுக்கி. டேய், நீ அவளை கட்டி பிடிச்சியா இல்ல பொறுக்குனியா? டேய் பொறுக்கி. யாரை கூப்பிட்டீங்க? அதான் அழுத்தி சொல்றான்ல. ஒன்னதான். இங்க வாடா. ஏய் அவனை விடுறி, வாடி போலாம். திமிரு பத்தி அதுக்கு இவளை இப்படியே விட்டு அடங்க மாட்டான்டா. என்னடா பண்ணலாம் இவளை? அதான் எல்லாம் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? டேய் பொறுக்கி, கூப்பிட்டா நிக்க மாட்டீங்களோ? என் பேர் ஒன்றும் பொறுக்கி இல்லைங்க, அழகு. ஏய், நீ அழகோ அசிங்கமோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ பொறுக்கி தான். என்னை பார்த்தா என்னங்க தோணுது? ஏங்க எப்ப பாரு சண்டைக்கு வரீங்க? அதான் சொன்னேன்ல, பார்த்தா பொறுக்கி மாதிரி தான் தெரியுதுன்னு. இது பாரு, நேத்து என்ன நடந்துன்னு தெரியாம உன்னை அடிச்சிட்டேன். அதுக்கு சாரி கேட்க தான் உன்னை கூப்பிட்டேன். சாரி பொறுக்கி. பாப்பலாம். சரிடி. என்னடா சொல்றா? இன்னைக்கு நைட்டும் பொறுக்க வருவியாடா? ஒரு நிமிஷம். இதே காரணமா வச்சு என் பின்னாடி வந்தா செருப்பு. டேய், தேவையாடா உனக்கு? ஏற்கனவே 2 வச்சிருக்கேல்ல. மச்சி ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் மச்சி. சரி விடு, பாத்ரூம்ல போட்டுக்கலாம் வா. எல்லாம் இப்படிதான்டா ஆரம்பிக்கும். பூச்சி நீ தான் அன்னைக்கு சொன்ன கோயிலுக்கு வர பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணுன்னு. கோயிலுக்கு இப்படி ஒரு பேர் எனக்கு அப்புறம் தெரியும். யார் அது சிகரெட் அடிக்காதீங்க? ஏண்டா சொட்ட மாட்டேன். எனக்கு தான் சிகரெட் அடிச்சா பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. ஏய் சொல்ற பூச்சி வந்துட்டு சொல்றேன். கீழே போடுறாத. சொல்றேன். பிடிச்சிக்கோ. பாலகடை பார்த்துலாம் பார்த்து. ஏண்டா புறம்போக்கு சாவரத்துக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? காயத்ரி மச்சி, காயத்ரி மை டார்லிங். உன் டார்லிங் எப்பயுமே உன் மேல மோதிட்டே தான் இருப்பாளா மச்சி? யாழ்ரா அவன்? மரியாதை கொடுக்கணும். நானு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒண்ணுன்னா ஒருமை வேணும். மெயினா மெயின் ரோட்ல அடக்க வேணும். என்ன வச்சு இதுல ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு அதை விடுற மச்சி, அதை விடுது. ஏண்டு அன்னைக்கு மேலாடி உன் வீட்டுக்கு வந்தேன்.
நான் வந்தேன். நீயும் உங்க அப்பா சோடா புட்டி இருந்தா வா இருக்கீங்க. நானும் போனா போதுன்னு போன மச்சி. நான் போனேன், வந்துக்கிறேன். சரி, வீட்டுக்கு வந்தேன். அருணாச்சலப்பட சௌந்தர்யா மாதிரி நீயத்தான் வந்து மேல விழுந்து நான் தலைவர் மாதிரி எவ்வளவு டீசெண்டா ஒதுங்கிட்டேன். அதை விட மச்சி, ஏண்டி அடிச்சு நீ? ஏண்டி அடிச்சு நீ? வாடி வாடி. வாடி வா. இங்க வந்துட்டியா? டே பூச்சி, எப்படி 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 கையில ஒரு புக் எடுத்துப்பாங்களாம், ஃபிகரை கூட கூப்பிட்டுப்பாங்களாம். ரெண்டு தாண்டா. ஃபிகர் சும்மா இருக்குன்னு பின்னாடியே போனாக்கா சொருப்படுத்தி காட்டுவாங்களாம். போடு போடு கீழே போடு. பொண்ணுங்க பின்னாடி பசங்க வந்தா தான் அது ஃபிகரு இல்ல. அது கேதுடா பவரு. பஞ்சு வச்சு வருது ஆட்டோமேட்டிக்கா வருது. எவனுமே உங்களை பார்க்க கூடாதுன்னா, முழுசா பார்க்க கூடாதுன்னா ஓத்திக்கிட்டு தான் போகணும். இல்லைன்னா எல்லாரும் பாக்குறாங்கடி, அசிங்கமா இருக்கு. வா போலாம். சொல்றாங்களாம்மா, கூட்டு போங்க. இவ்வளவு போய் லவ் பண்ண பாரு, என்ன சொல்ல மச்சி. காதலுக்கு நான் என்ன வேணாலும் வாங்கிடுவேன்டா மச்சி. ஆப்பைல் மச்சி. இங்க கலைக்கு தான்டா ஃபேமஸ். அதுலடா ஆப்பாயில்ரா. இங்க கடை கூட இல்லையடா. தண்ணி ஊத்தடினா கேக்குறியா? வாடி போலாம். வா. அவன் மேல இருக்க கோதல் ராவன். நீ வா, நான் பழைய தரேன். தண்ணி ஊத்தி மிக்சிங் பழைய தரேன். ஓகே வா. உன்னால நடக்க முடியல, மச்சி தொல்லை ஏறிக்கோ. ஏண்டா டேய், நம்ம கம்பெனில வேலை பார்க்குற சோனாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறேன் இருக்கட்டேன். அந்த பிள்ளை உங்களை பத்தி என்ன நினைக்குது? நானும் எவ்வளவோ பிராக்கெட் போடுறேன், மசிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஐடியா கூட. அவரு வாரணாசி தியேட்டர்ல உனக்கு 20 எனக்கு 60 ஒரு படம் ஓடுது. சரி, அந்த படத்தை நீங்க தனியா போய் பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்ண்ணே. அப்படிங்கிற செத்த இலைக்கு எதுக்கு சிங்காரம் தெரியல. என்னடா சொல்ற? ஒண்ணு வழக்கு தான் ஆனந்தமா எரியுமா. என்னடா சிலிப்பு உனக்கு? ஹலோ, 5:30 வண்டி 10:30 மணிக்கு போடணுமா? தம்பி குடும்ப படம் தான் போடுவோம், வைங்க. தம்பி குடும்ப படம் 10:30 மணிக்கு 5:30 வண்டியா? கொன்றுவேன், வைங்க. எவனோ நம்ம வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு 10:30 மணிக்கு 5:30 வண்டி போட சொல்றாங்க. ஆமா, அண்ணி இன்னைக்கு சோறு கொண்டு வரலையானே? எழுதுறா டேய். அந்த திடீர்னு ஒரு காஞ்சனா பேய் வருமே, காயு, இன்னைக்கு வந்தாளா? அதை என்ன கேக்குறீங்க? இன்னைக்கு சாயங்காலம் பஸ் ஸ்டாப்ல வச்சு அலை கிளியும் கிழிச்சுட்டு அந்த பிள்ளையா. ஏண்டா நான் அப்படி செஞ்சேன்? ஏய், போதையில இருந்தனால நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியலடா. போதையா? ஏண்டா இந்த கனெக்ஷன் கந்தசாமியை தனியா விட்டுட்டு போதை அடிக்கிற லெவலுக்கு போயிட்டீங்களா? இல்லண்ணே, மனசு தெரியலன்னு சொன்னேன், அதான். வந்துடுத்தோ. ஏண்டா பொறுக்கி, அறிவில்ல? நடு ரோட்ல அப்படியே பேசுவ. என்னடா சொல்ற? இது பார், பப்ளிக்ங்கிறதுனால என்ன சும்மா விட்டேன், இல்லன்னா மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கும். இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த தொலைச்சிருவேண்டா. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். பேசுது, கோவப்படாதீங்க, பேசாம வாடா. வா, வந்து என்ன பண்ண போற? தம்பி நான் சொல்றத கேளுங்க. வேணாம் தம்பி, நான் சொல்றத கேளுங்க. டேய் மச்சான், டேய் மச்சான், தம்பி நான் சொல்றத கேளுங்க. தம்பி நான் சொல்றத கேளுங்க. நம்மள வச்சுக்கிட்டே கிஸ் அடிச்சுக்கிட்டான்டா. யாருக்காவது தெரிஞ்சா தப்பாயிரும்டா. கேபிள்ல லீக் ஆறப்போமே. நாங்க பார்க்கல. நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஐயோ, பார்க்கலன்னு சொன்னத பார்க்க முடியும். நாங்க பார்க்கல. வர்றான்டா. கங்காரிலேஷன். அது கங்க்ராச்சுலேஷன். அப்படியா? டேய், கோபத்தில் இதோ பாரு, இதே மாதிரி நாளைக்கு கம்பெனிக்கு சோனா வரும்போது கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துற வேண்டியதா. அப்ப செருப்படி கன்ஃபார்ம் தான்.
இது கந்தசாமி நெட்வொர்க்கே இல்ல. ஹாய் ஹாய். ஏ கவிதா, நம்ம ஏண்டி கண்ணாடி பாக்குறோம்? அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கதாண்டி. நம்ம அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கவா? ஆமா. அப்போ அழகு ரொம்ப முக்கியமாடி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அழகுதாண்டி. அழகு முக்கியமா இல்லையா? அழகும் முக்கியம், மனசும் முக்கியம். அப்போ நல்ல மனசோட அழகா இருந்தா? அஷோ அம்மா சாமி, ஆளை விடு. ராத்திரி நேரம் வந்தது தப்பா போச்சு. நான் போயிட்டு வரேன்டி அம்மா. பாய். ஏ கவி, ஏ அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தெரசா அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், கருவுற்று இருந்தால் 1-2 குழந்தைகளுக்கு மட்டுமே அவர் தாயாக மாறியிருப்பார். நல்ல கருணையுற்றதால் தான் உலக மக்கள் அனைவருக்கும் அன்னையாக திகழ்ந்தார். அவரது வழியில் நம்மால் முடிந்த அளவு சிறு சிறு உதவிகளை செய்வோம் என்ற லட்சியத்தோடு செயல்படுபவர்களில் மிக சிறந்த மனிதராக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலிலே என் இனிய மாணவ மாணவிகளுக்கு என் மனமார்ந்த முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பொண்ணு பேரு ஐஸ்வர்யான்ட்டு. ஆனா இப்ப அவ இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அந்த பிளட் கிடைக்கணும்னு பதட்டப்பட்டேன். ஆனா ஒரு ரேர் பிளட் குரூப்னு சொன்னாங்க. ஏபியோன்னு சொன்னாங்க. அதுக்கு பேரு டாக்டர் எல்லாம் தேடுன அலைஞ்ச என் நண்பர்கள், சொந்தக்காரங்க யாருமே கொடுக்க முடியல. கடைசியா அந்த பிளட் கிடைச்சது. ஆனா கிடைச்சப்பதான் டாக்டர் சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ரத்தத்தை கொண்டு வந்திருந்தா உங்க பொண்ணை காப்பாத்திருக்கலாம் சார், ரொம்ப டூ லேட்டுன்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிச்சதுதான் இந்த அமைப்பு. உங்க ரத்தத்தை எல்லாம் வாங்கி ஒரு பேங்க் மாதிரி சேமிச்சு வச்சுக்கிற அமைப்பு கிடையாது. உங்களுடைய ரத்தத்தினுடைய ரகத்தையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் உங்களுடைய முகவரியும் வாங்கி சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வேல்யூ பிளட் இன்ஃபோ பேங்க் அப்படிங்கிறது. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இனிமேல் பாதிக்கப்பட போறவங்களுக்கும் உபயோகமான அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஒரு தத்துவ ஞானி சொன்னான், தெரிந்தவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ மனிதனாகிறாய், தெரியாதவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ இறைவனாகிறாய் என்று சொன்னார். அதைத்தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இறைவனாக நாம் இல்லாவிட்டாலும் நல்ல மனிதனாக இருப்போம். அனைவரும் இதில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க நேம் சொல்லுங்க. நிஷா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. மொபைல் நம்பர் 9840532509. உங்க பிளட் குரூப் சொல்லுங்க. பி நெகட்டிவ். நேம் சொல்லுங்க. நேம் காயத்ரி. ஹாய் ஜெனோ. தேங்க் யூ. யுவர் நேம்? நிம்மி. நைஸ் நேம். பை. காயத்ரி, காயத்ரி. சொல்லுங்க ஆண்டி. என்னால நாளைக்கு கோயிலுக்கு வர முடியாதுமா. நீ போறியா? ஆமா ஆண்டி, நான் கண்டிப்பா போறேன். நீ போகும்போது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறியாமா? மறந்துடாதம்மா. இல்ல ஆண்டி. என்ன ஆண்டி, கேபிள் டிவி சரியா தெரியலன்னு சொன்னீங்களே, தெரியுதுங்களா? நீ தான் வந்து சரி பண்ணிட்டியப்பா, கிளியரா தெரியுது. ஓகே ஓகே. என்ன கலங்கத்திலே மீட்டிங்க? ஒண்ணு இல்லடா தம்பி, நானும் காயத்ரி வார வாரம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இந்த வாரம் என்னால போக முடியல. அதான் காணிக்கையா அவகிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா ஆண்டி? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பாருங்க, சாக்லேட் புடி புடி. என் புஜ்ஜி குட்டி, என் செல்ல குட்டி, அம்மு குட்டி. அடுத்துறானே. மாமா மேல கோவம் அடி சொல்லும். பார்க்கவே மாட்டேங்கிற.
ஏ ராசாத்தி மாமா கிட்ட பேசினேன்னா மாமா உனக்கு முத்தம் தருவேனா? ஏற்கனவே கொடுத்த பத்தாடா. ஓகே. மாமா நாளைக்கு மீட் பண்றேன். போதும் வாடா. வந்துட்டாலே. ஆமா நேத்து நீ காலேஜ் வரல வந்துட்டாங்க அதான் போ. ப்ரொஃபசர் நேத்து அறுத்து தள்ளிட்டாரு, பார்க்க முடியல. காயத்ரி ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரே நிமிஷம். என்ன வேணும் உனக்கு? ஏன் என்ன ஃபாலோ பண்ற? ஒண்ணு இல்ல, இது நீ படிக்கணும் ப்ளீஸ். என் மனசை எழுதியிருக்கேன், தயவு செஞ்சு கோச்சிக்காத. ஒரே வாட்டி படி. நானும் கூட வரமா? சீக்கிரம் பாப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. என் பேர் அழகு. அன்னைக்கு தான் உன்னை கோயிலில் முதல்ல பார்த்தேன். அந்த நொடி, அந்த நிமிஷம் என்னோட மனசு இன்னைக்கோ எப்போவோ எங்கேயோ தொலைஞ்சு போன என்னோட அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. தொலைஞ்சு போன என்னோட வாழ்க்கை மொத்தமும் ஓ மூலியமாக திரும்பி கிடைச்சிரும்னு தோணுச்சு. உன்னை பார்த்த நொடியிலிருந்து இந்த உலகத்தில் முதல்ல வாழணும்னு தோணுச்சு. இது என்னோட அழகான கனவு. ஓ முடிவில் என் கனவு பலிக்குமா? டேய், ரன் படத்துல கோயிலுக்குள்ள காதலை சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொன்னாங்க, எல்லாரும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. செருப்படியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஏண்டா? ஆஹா வந்துட்டானுங்கடி. அண்ணா டேய் கூப்பிடுறாங்கடா. நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. உன் குழந்தையாம்மா? ஆமா, நான் பொம்பளை குழந்தை பிறந்திருக்கேன். என்ன பேர் வச்சிருக்கீங்க? குழந்தைக்கு பேர் வைக்க தானே கோயிலுக்கு வந்தோம். நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்க. நான் என்னம்மா பேர் வைக்கிறது, நீங்களே வைங்க. இன்னைக்கு நாங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்கண்ணே. தம்பி, உங்க ஞாபகார்த்தமா உங்களுக்கு பிடிச்ச பேரை வைங்க தம்பி. சரிங்க. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. இந்தம்மா பேர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. யாரு அம்மா பேரா அண்ணே? அப்படியா? வரேன் தம்பி. வரேண்ணே. நிக்கலம்மா, பாத்து. ஓகே ஆயிடுச்சே. உனக்கு என்ன ஓகே ஆச்சு? உனக்கு ஓகே ஆச்சு, எனக்கு ஓகே ஆச்சு. அப்ப டபுள் ஓகே. டேய் அழகு, எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் மூட்ல இருக்காரா? எங்களையும் கொஞ்சம் பாரு. ரொமான்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. அவங்க அப்பா நாச்சியப்பா நினைச்சாலே எனக்கு உடம்புலாம் உதறுதுடா. பூச்சி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன், மீட்டர் எடு. அந்த ஆயா பாறேன். இது முன்னாடியே ஏன்டா? ஏய், இது பூச்சி போஸ்டல் சர்வீஸ்டா. இந்த கனெக்ஷன் டெவலப்னு வச்சுக்கேன், நமக்கு ஒரு பைசா தெரியாது. அப்புறம் நம்ம வண்டியை ஓட்டுறது. ஹாய் பூச்சி. வாடா. என்னடா பூச்சி முடிச்சிட்டியா? முடிஞ்சு, காசை கொடு. டேய் ரொம்ப தேங்க்ஸ். என்னடா வச்சுக்க. அது ஒண்ணுமில்லடா மச்சி, நம்ம இந்த கேபிள் கனெக்ஷன் காசு வசூல் பண்ண போறோம்ல. அப்ப டேய் வாடா, இந்த மைனர் கொடுக்கல லெட்டர் அவள்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்க, இவனுக்கு நம்ம காசு தருவானுங்க. ஏய் பூச்சி, இதெல்லாம் ஒரு குழப்பா? ஏய், கந்தசாமிட்ட வாங்குற காசு வச்சு என்னடா பண்ண முடியும்? இதை வச்சு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? இவனுக்கு 2 லெட்டர் கொடுக்குற ஒரே பொண்ணு கிட்டதான். பாவி, தப்பு இல்லையா? டேய், நீங்க போய் 4 டீ சொல்லுங்க, வர்றோம். சரிடா பூச்சி, சீக்கிரம் வந்துரு. போங்கடா இல்லை, போங்கடா. ஏய், ஏமாத்துற தப்பு இல்லடா, ஏமாறுறதான் தப்பு. டேய் ரெண்டுங்கடா. நீ சின்ன பையன், உனக்கெல்லாம் புரியாது. வா போலாம். யார் நான் சின்ன பையன்? டீயே குடிப்போம் வாடா. அத நீ சொல்ற, எல்லாம் என் தலை எழுத்து. வந்து தொலை. சேட்டு 4 டீ போடு. மச்சி ஏதாவது சாப்பிடுடா? ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுறியா? ஓசியில் வாங்கி கொடுத்தா எதை வேணாலும் சாப்பிடலாம்டா. ஆனால் இவன் கடையில் டீயை தவிர எதுவும் தராது. அது சொல்லு. பாத்தியாடா நீ ஐத்த? காயத்ரி சொல்லுமா. ஏய், நீ ஓட பரம்பரை.
ஆமா இது பீஸாவா? ஓடிடுவானா? இல்ல இவங்களை விட்டு என்னால் வர முடியாது இப்போ. இல்ல டேய் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான்டா. ஏன் அழகுடா. டேய் டீ வந்துருச்சுடா. நீ பேப்பர் படிச்ச நாடு தெரிஞ்சிட போதா? அழகு எங்கடா? ஏமாத்துற தப்பு இல்லடா, ஏமாறதான் தப்பு. வடிவான் சார், எனக்கு அந்த பயலுங்களை டீ கடையில விட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? கொஞ்சம் எனக்கு நீதானே எல்லாமே. ஊச்சி போய் இன்னும் அங்க கொலை வெறியில இருப்பான். லூசுப்ப போன கட் பண்ணிட்டு நம்பிட்டான். நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? சரி சாப்பிடு. எங்க ஆயிடுச்சு என்னை பார்த்து பொறுக்கி பொறுக்கின்னு சொல்றியே, நிஜமாவே நான் பொறுக்கியா? காகித பொறுக்கி. இன்னும் கொஞ்சம் நாள்ல இவளால குப்பை பொறுக்க போறான், அதனால தான் பொறுக்கி பொறுக்கிங்கிறா. இந்த பூச்சி கூட சேர்ந்து பிராந்தி கடை டீ கடை தான் சுத்திட்டு இருந்தேன். இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பீஸா கடைக்கெல்லாம் வரேன். அவளே வாழ்க்கையில முதல் முறையா பீஸா கடைக்கு ஒரு இழுச்சாஞ்சிக்கு இருக்கான்னு வந்திருக்கா. இவன்கிட்ட போய் அவன் பெருமையா பேசிட்டுட்டான் பார். காயு, உன் பிறந்த நாள் எப்போ? இல்ல உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரலான்னு இருக்கேன், அதான் கேட்டேன். கனெக்ஷன் கந்தசாமிட்ட வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து சம்பளங்கிறதே வார்த்தையில தான் கேட்டிருக்கேன். இதுல ஒரு கிஃப்ட் வாங்கி தராராமா. நாளைக்கு என்னைய தான் தேடி அதுக்கு வரணும், வரட்டு வச்சுக்கிறேன். உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாதா? இங்க தான் தெரியும். பாரு, அவன் கேட்குற கேள்வி எதுக்கா ஒண்ணுக்கா பதில் சொல்றா. நல்லா பொக்லைன் மாதிரி வாரி வாரி வாய்க்குள்ள போட்டே இருக்காடா. பாரு, எஜமான்ட்ட எலும்புக்கு வெயிட் பண்ற டாக் மாதிரியே மூஞ்ச வச்சிருக்கான் பாரு. வாய் வங்காள விரிவிட வரைக்கும் போதே. ஏய், எனக்கு ஊட்டி விட மாட்டியா? கண்டிப்பா. இந்த அவ பாக்ஸ்ல இருக்க எல்லா பீஸையும் தின்னுட்டா. இப்ப அவன் பாக்ஸ்ல இருக்க காலி பண்றதுக்காக டீசென்ட்டா ஏய் எனக்கு ஊட்டி விட மாட்டியாவா? நான் ரொமான்ஸா பண்றீங்க. நீ மூஞ்சி ஊத்துடா. இவங்கள வர்றா அங்க பாரு, இந்த வயசுலயும் சாப்பிட போட்டு விட்டுறேன். யாருக்கும் தெரியாம எவ்வளவு அன்பா இருக்காங்க பாரு. இதாண்டா நல்ல காதல். நல்ல காதல் அது கள்ள காதல்ரா. அவன் யார் தெரியுதா? பழக்கிற பால் பாண்டி. அவன் கூட இருக்கிறது தெரியுதா? பஞ்சர் விட்டுற முருகேசன் பொண்டாட்டி. நல்ல காதல், நல்ல காதல். வாயில் நல்லா வந்துடும். பூச்சி என்ன நோச்சி இங்கடா பண்ற? அதானே லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா எவன் எப்போ வர்றான் எங்க வர்றான்லாம் பாக்குறதே கிடையாது. ஏமா இந்த பொண்ணுங்களை கேட்குறேன், ஒரு பையனுக்கு ஓகே சொல்லிட்டா கோயிலுக்குள்ளலாம் கூட்டு சுத்த மாட்டீங்களா? நேரா பீஸா கடை கூட்டு வந்து பர்ச காலி பண்றேன் வேலையை வச்சிருக்கீங்களா? ஏய், முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணு. பேரை பாரு, பூச்சி கொசுன்னு. நல்லா தான் இருக்கு. பூச்சி சந்தோஷமா? இம்புட்டு ஆர்டர் பண்ணி தின்றுருக்கீங்களே, இதுக்கெல்லாம் யாரா பில்லு கொடுக்கறது? அதான் நீ இருக்கே மச்சி. வரும்போது மட்டும் கையில ஒண்ணுமே இல்லாம வந்துடுறது. கையில காசு இல்லைன்னு போன் பண்ணி மாப்பிள்ள துத்துனா டேய் வாங்கடா திம்பா நம்மளா திம்பா வாங்கடா. அடா பாவீங்களா, கோயில்ல தேங்காய் போறக்கறலாம் எனக்கு ஃப்ரெண்டு. ஆமா, ஒரு உண்டை கட்டி வாங்கி தின்னது தெரியாது. எதுக்கு இவனுங்க வீட்ல இருந்து என் பின்னாடி வரானுங்க? ஹலோ ஹலோ அழகு, யாரோ என்ன காலையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. யாருன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாடா. நீ அங்கே நான் வரேன். கொஞ்சம் இறங்க மச்சி. என்னடா ஒரு நிமிஷம் இறங்கடா. ஏய் என்னன்றா? சொல்றா. வந்து சொல்றேன் நவரு. வண்டியில ஏறு. சீக்கிரம் போ. அழகு பின்னாடியே வரான்.
டேய் பூச்சி எவனா நோட் பண்றானா நல்லா பாடுறா. யாரும் இல்லைண்ணே. நான் சொல்லிட்டேன்டா கூட்டு போறேன் நீ. என் கை கால்லாம் ஆடுது. நீயே ஒரு பயந்தாங்கொழி. சனி குடிச்சவனே. இல்லைண்ணே இங்கே தானே வரேன்னு சொன்னா இன்னும் காணுமே. வரேன் நான் இங்கே எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒரு விசில் அடிச்சு பாப்போமா? அண்ணா அந்த வண்டி நிக்குதுண்ணே. வாங்க. வாடா என்ன வாங்கண்ணே எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். உன் சட்டி பேஸ்ட் முத கொண்டு எல்லாம் உள்ள இருக்கு. ஆமா ரொம்ப முக்கியம். உள்ள ஏறுங்க. சீக்கிரம் வண்டி எடுப்பா. ஏறா தம்பி கீரை போடாத தம்பி. சத்திரியா டீசல் போட்டுக்கியா? பங்காளி சொல்லு பங்காளி. பங்காளி நாங்க கிளம்பிட்டோம். இருட்டுறதுக்குள்ள வந்துருவோம். எல்லா சாமானும் வாங்கிட்டோம். தாலி மட்டும்தான் வாங்கல. வர்ற வழியில அதையும் வாங்கிட்டு வந்துடுறோம். பங்காளி நீங்க எத்தனை காதல் ஜோடிங்க வந்தாலும் தாலி மட்டும் இந்த சங்கிலியோட செலவு. என்ன நீ வா பங்காளி, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வர மதே அண்ணா ஒரு ஜோடி வருது, பாத்துக்க. முடிச்சிடறேண்ணே. முடிச்சிரு. சரிண்ணா. டிரைவர் ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க. என்னடா அட வண்டி நிப்பாட்டுங்க. என்னடா அட வண்டி நிப்பாட்டுங்க. சொல்றேன் இரியா. பூச்சி நீ எங்க ஓடுறான்? எங்க ஓடுறான்? திருட்டு பையன் உள்ள ஏதாவது செய்யுது. நானும் என்னமோ ஏதோன்னு போயிட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? பைத்தியக்காரன் பயமுத்தி விட்டான். ஏன் அடிக்கிற புன்றவனே? என்னாச்சு அழகு? ஒண்ணுல காயத்ரி. என்னாச்சு? அது ஒண்ணுல காயத்ரி. அண்ணா நீங்களாவது சொல்லுங்கண்ணே. என்னமா வண்டி இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டி நிக்கிறது கூட தெரியாம ஓடி போய் உச்சா போறேன். கொன்றுவேன் பாத்துக்க. அதுவும் காலங்காத்தால அந்த கர்மத்தை முன்னாடி சொல்றேன். உன்னை கொன்றுவேன். இனிமேல் சொல்லாம போய் அடி. ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கலாம், அடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் போனேன். நீ தானே போன, என்ன மட்டும் சொல்ற? இப்படி ஒரு அல்ப விஷயத்துக்கு சாக்கு கொடுத்தா ஓடுற. உன்னை கொன்றுவேன் பாத்துக்க. சரி ஏறுங்க. ஏய் இங்க வர. மேல இருக்க டென்ஷன்ல நான் பாதியிலே வந்துட்டேன். போயிட்டு வரேன். நீ அடிக்க கூடாது. ஏறு நீங்க ஏறு வண்டில. ஓ இது ஏதோ முழுசா சேரல. ஏறு வண்டில. கடவுளே எனக்கு ஒரு சத்தமா. என்ன தாளவாடிக்கு போறீங்க? அங்க சங்கிலியில் மோசமான சாராயவரி இருக்கான். நான் அங்க இருக்க மாட்டேனே. உங்களை இறக்கிட்டு தான் நான் கிளம்பிடுவேன். அண்ணே சங்கிலி ரொம்ப நல்லவன். அவனை பத்தி உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. அவன் என் பங்காளி. இருட்டுறதுக்குள்ள போகணும்பா. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். யானை இதுக்குத்தான் பொண்டாட்டியோட பாதுகாப்புலே வளர்ந்துடணும். அடடா கல்லு முள்ளா குத்துதே. செருப்பு ஓடுறா. ஓடு ஓடு யானை. அங்கே என்னமோ சின்ன யானை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. யானை வர்ற ஒத்த காட்டு வெளியே என்னை தனியா படுக்க வச்சுட்டு இங்கே இருக்கா வந்த? அது என் தலையை சுத்தி ஒரு டன் சாணி போட்டுருக்கு. கொஞ்சம் என் தலையில விழுந்திருந்தாலே செத்துருப்பேன். இங்கே ஏன்டா வந்த? அந்த சாணியை கொண்டே உன்னை அடிச்சு எழுப்பி பாத்தியா? நீ தான் எந்திரிக்க மாட்டேன். சரி கடைசி அவனை பார்த்து பார்த்தா உயிரோட வந்துட்டியா நீயே? காட்டுல என்னை காவு கொடுக்கலான்னு பாக்குறியா? நடக்காது. ஒன்னே கொன்னே விடுவேன். இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அழகும் காயத்ரியும் ஏண்டா நம்மளே கூட்டு வந்துட்டு வேடிக்கை பார்த்தா தப்பு இல்லையா? இங்க பாரு ஏற்று பேசாத பேசாம வா. கொஞ்சம் இது மட்டும் தப்பு இல்லையா? பெரிய மனுஷங்க பார்த்தா தப்பு இல்ல. வா ஏன் கூட என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல உனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னியா, அதான் மயில் இறக்க ஆள உன்னை வரடி விட்டு தூங்கலான்னு ட்ரை பண்றேன். தூங்குறியா? யாரு நீயா? நீ எப்படி தூங்க வைப்பேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இடத்த காலி பண்ணு. ஒண்ணு இரு. ஏய் பொறுக்கி வேண்டாம் ப்ளீஸ். வேண்டாம். காயத்ரி இரு.
அன்னைக்கு என்னடா சொன்னேன்? வாழ்ந்தா அந்த பொண்ணோட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன பொண்ணு வேணா பிரிச்சு வச்சிருங்கிற? சங்கிலிக்கு பிரிச்சு வச்சு பழக்கம் இல்லடா, சேர்த்து வச்சுதான் பழக்கம். இல்லைங்கண்ணே, விட்டுருங்க. ஒத்து வராதுங்கண்ணே, பிரிச்சு விட்டுருங்க. என்னடா ஒத்து வராது? வாழ்ந்தா அந்த பொண்ணோட வாழு, இல்லைன்னா செத்து ஒளிஞ்சிரு. போட. என்னண்ணே இந்த மாதிரி ஆளுங்களை கூட்ட என்ன அசிங்கப்படுத்துறீங்க? ஏய் காயத்ரி, கிட்ட வந்து ஏய் வாங்க ஏய், வேண்டாம். வாங்க. ஏய் நில்லு. ஏய் ஏய் காயத்ரி, வாங்க வாங்க ஏய், என்ன வாங்க. ஏய் போலீஸ் போறாங்க பாரு. உங்க அப்பா தம்பிச்சிருப்பாரு. என்ன மதி, இப்பெல்லாம் சரக்கு ஒழுங்கா போய் சேரது இல்லையா? என்னதான் பண்றீங்க? அண்ணே கொஞ்சம் கெடுபிடி ஜாஸ்தியா இருக்குண்ணே, அதனால தானே எனக்கு என்ன பண்ணவே தெரியாது. சரக்கு போயே ஆகணும். வேணா நீ போகாத, ஆள் அனுப்பு. என்ன புரியுதா? என்ன பங்காளி, வந்ததுல இருந்து ஆளையே காணோம். எங்க போயிருந்தீங்க? ஆனா இங்கதான் இருந்தான். இப்பதான் அந்த பம்பு செட்ல போய் 2 பேரும் குளிச்சுட்டு வந்தோம். என்னடா? இல்லையே, குளிச்ச மாதிரி தெரியலையே. மூஞ்சி பூரா ஒரே இருளஞ்சு கிடக்கு. அப்படியா? இல்லங்க, காடு மலையா இருக்கு, புது இடம் வேற, தூக்கமே இல்ல. அதான் கன்சாமி ஏன் போய் சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நைட்டு சரக்கு அடிச்சுட்டு காட்டுக்குள்ள படுத்து கிடந்தாப்ல. தலையை சுத்தி யானையெல்லாம் பேண்ட் வச்சிருந்ததா, அதான் இருள் அடிச்ச மாதிரி ஒன்றுமே. ஏன் பங்காளி, காடு பூரா யானை சாணியா இருக்கே, உருப்படி எத்தனை இருக்கும்? அது 19 இருக்கு பங்காளி. அது பிரச்சனை இல்ல. என்ன தெரியுமா, காட்டுக்குள்ள யானை மட்டும் இல்ல, சிங்கம் புலி எல்லாமே இருக்கு. போறேன்னு வச்சுக்க, கடிச்சிட்டு போயிடும். பங்காளி, காட்டுக்குள்ள இருக்கிறதான் சொல்றாரு, நாட்டுக்குள்ள நான் ஒருத்தர் இருக்கிறது தெரியும். நீ பொறான பாடிக்கிட்டே இருப்ப. நீயே யானை சாணியை பார்த்து பயந்து போய் கிடக்குற. சும்மா பங்காளி விடு, பங்காளி விடவன விடுவியா? சார் வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. உட்காருங்க சார். நீ எப்படி இருக்க சங்கிலி? நான் நல்லா இருக்கேன் சார். பங்காளி உட்கார். பங்காளி சார், அது பங்காளி, அது அவரோட அசிஸ்டன்ட். 2 பேரும் திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க ஒரு கல்யாண விஷயமா. மதி, என்ன சார் இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா நானே அனுப்பியிருப்பேன்ல. கொண்டு போய் பேக்ல வை. சார் இனிமேட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க வராதீங்க. ஃபோன் பண்ணுங்க, நானே அனுப்பி விடுறேன். இதுக்காக நான் வரல சங்கிலி. ஒயின் ஷாப் சரக்கை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதுதான் மூலிகை சரக்கை சாப்பிடலான்னு உன்னை பார்க்க வந்தேன். அப்படியா சார்? டேய் அந்த கேன் எடுத்துட்டு வா. ஒயின் ஷாப்ல நீ மூலிகை சரக்கை வச்சு விக்கலாமா? தம்பி கொஞ்சம் பேசாம இரு. நிறைய வேலை இருக்கு. ஓகே சார், போயிட்டு வாங்க. என்ன ஏட்டு சொல்லுங்க, போலாமா? போலாம் சார். ஏன் பங்காளி, கூலிங் கிளாஸ் போட்டு காக்கி பேண்ட் போட்டு வந்தாத்தான் சரக்கு கொடுக்கலாம். எங்களுக்கெல்லாம் சரக்கு கிடையாதா? அதுல பங்காளி, அது பழைய சரக்கு. நமக்கு வருது பாரு, சுட சுட காய்ச்சினது. உலகத்துல அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. குழந்தை, அதை எடுத்துட்டு வாமா. இங்கெல்லாம் உங்களை வர வைக்காது மதி. சரி பாத்துக்கிறேன். சரி வீடு வாங்கிட்டாங்கல்ல, பாத்துக்கலாம். சாப்பிட்டு பாரு பங்காளி. இவரே ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இவருக்கு குழந்தைன்னு பேர் வச்சிருக்கீங்க. கேளியா, சாராய வாட யானைக்கு பிடிக்காதியா? நேத்து தப்புச்சிட்ட, இன்னைக்கு யானை கிட்ட மாட்டேன்னு வச்சுக்க, யானை மிதிக்கிற மேல ஓசானி வெளில வந்துடும். பாத்துக்க இரு, அங்கெல்லாம் குடிக்கிறாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ போ. ஏய் குடிக்காத. சத்தியமா குடிக்க மாட்டேன், போ. இந்த வரியா சொன்னா கிளியா, குடிக்காதயா? சும்மாறா, குடிச்சா தாண்டா பெரிய மனுஷன் ஆக முடியும். யோ, நீ எல்லாம் என்னோட பெரிய மனுஷனா? நீ எல்லாம் நம்மள விட குடி வரேன். பையன் உள்ள எப்படி குடிக்குதுன்னு பாருங்க. தமிழர் மட்டும் கூட இல்ல. ஏடா பாத்து சொன்னா கேட்க மாட்டேன். நீ எல்லாம் ஏய், மரியாதை இல்லாம பேசாத. முதலாளி கனெக்ஷன் காந்தசாமி. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டான் இல்ல. அழுகுறேன். என்னண்ணே ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. என்னப்பா போர் அடிக்குது. பங்காளி ஏதோ மூலிகை சரக்குன்னாரு, அதான் விட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். மதி, அழகுக்கு சரக்கு விடுறா. ஐயோ சரக்கா? எனக்கு வேணாம்ண்ணே, நீங்க சாப்பிடுங்க. ஏன் தம்பி சாப்பிடு. இந்த சரக்கு நம்ம தோட்டத்திலே காய்ச்சினது. சாப்பிடு. வேணாம்ண்ணே, ஐயோ, நீங்க வீட்டுல காய்ச்சினாலும் சரி, தோட்டத்துல காய்ச்சினாலும் சரி, அழகு சரக்க தொடவே மாட்டேன். அதுவும் சரக்க சாப்பிடையில பிரியாணிய தொடவே மாட்டேன். ஏண்டா, சரக்கு அடிக்காம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? அதானே. அதுவும் சரக்க சாப்பிட்டு பிரியாணிய சாப்பிட்ட கதை விடுனே. சார் வாங்க சார். என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அதாவது வேலையா இருக்கீங்களா? அதான் ஒண்ணு சார், வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க சார். நீங்களும் உட்காருங்க தம்பி. சார் நான் போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டுங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி.
உங்கள் கூட ஒரு சின்ன பையன் இருந்தானே? ஆமாம் சார், ஓனர் கூப்பிட்டாருன்னு பக்கத்தில் கடை வரைக்கும் போயிருக்கான். ஓ, ஒன்றும் இல்லை, அவன் இருந்தால் கொஞ்சம் ஒயின் ஷாப் வரலையும் அனுப்பலான்னு இருந்தேன். பரவாயில்ல சார், நான் போயிட்டு வரேன். ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்ன வேணும் சொல்லுங்க. நல்ல சரக்கா ஒரு ஆஃப் வாங்கிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கோங்க. எனக்கு ஒன்று வேணாம் சார், நான் போயிட்டு வந்துடுறேன். தம்பி அப்படியே வரும்போது 2 பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வாங்க. ம், சரி சார், இது வந்துடுறேன். சரி வாங்க. பரவாயில்லையே தம்பி, சொல்லாமலே எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன சாப்பிட்ட உடனே வெத்தலை பாக்கு போடுவேன், பழகி போச்சுல்ல. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு என்ன சார், 2 நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். ம், ஹேய், இங்கே ஏண்டி வந்த? ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? சச்சே, உங்க அப்பா மேலே தான் இருக்காரு. யாரு? எங்க அப்பா. இத நான் நம்பணும். உங்க ஒப்பன் சத்தியமா சொல்றேன், போய் பாரு. அவர் ஏன் இங்க வரணும்? போய் பாரு. நம்புறதே இல்லை. வந்திருக்கா பாரு. ஐயோ, அப்பாதான். அப்பாதான். பாத்தியா சார் கடிச்சிட்டு இருக்காரா? வெத்தலை வேணுமா? அதான் வாங்கிட்டு வர போறேன். நீயும் குடிச்சிருக்கியா? இல்லடி லூசி, நான் ஏன் குடிக்க போறேன்? இங்க ஊது. இங்க ஊதுப்பா. போதுமா? சரி, மறுபடியும் நீ மேல போனா அவர் என்ன சொன்னாலும் குடிக்க கூடாது. ப்ராமிஸ்? நான் ஏன்டி குடிக்க போறேன்? நான் குடிக்க மாட்டேன். பண்ணடி செல்லம். அப்ப நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டேன். போ. சரி போ. இருக்கு. ரொம்ப நன்றிங்க தம்பி. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்க, நான் வேணா பிரியாணி சாப்பிட்றேன். அப்படியா? சரி, சாப்பிடுங்க. என்ன தம்பி, நெஞ்சு வலிக்குதா? வலிக்கும். ஏன்னா நீங்க சாப்பிட்டது விஷமாச்சே, வலிக்கும். எனக்கும் வலிச்சது, இதை விட அதிகமா. எப்ப தெரியுமா? நீயும் என் பொண்ணும் கோயில்னு கூட பார்க்காம கொஞ்சிட்டு இருந்தீங்களே, அப்போ. ஏண்டா, ஒரு பொண்ணை பெத்து 20 வருஷம் வளர்த்து ஆளாக்கி வச்சிருந்தா வெறும் 20 நாள்ல பின்னாலேயே சுத்தி எதையோ பேசி மயக்கி இழுத்துட்டு போயிடுறீங்க. நாங்க ஊரா தேடணுமா? ஊருக்குள்ள ஒண்ணுக்குமே உதவாக்கிற பசங்க 4 பேர் உனக்கு சப்போர்ட்டா நிப்பானுங்க. இந்த நாச்சியப்பன் மான மரியாதையோட வாழ்ற வேண்டாம். உன்ன மாதிரி எச்சக்களை நாய்ங்க பின்னாடியெல்லாம் அலைய முடியாது. நீ உயிரோட இருந்தா நான் உயிரோட இருக்க முடியாது. செத்து தொலைடா நாயே. நாய் வாழ நிமித்த முடியுமா? பொய் சத்தியம் பண்ணிட்டு எப்படி கடக்குது பாரு பொறுக்கி. டேய் பொறுக்கி, எந்திரிடா பொறுக்கி. டேய் எந்திரிடா. டேய் பொறுக்கி. அழகு அழகு அழகு, என்னாச்சு அழகு? என்னாச்சு அழகு? சார், எப்படி சார் இருக்கு? கவலைப்படாதீங்க, அவர் பொழைச்சிக்கிட்டாரு. அப்பா முருகா, நீங்க நினைச்ச மாதிரி அவர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடல. அவர் சாப்பிட்ட சாப்பாடுல தான் பாய்சன் கலந்துருக்கு. ஐயோ, ஒருவேளை அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தா அவரை காப்பாத்துறது ரொம்ப ரிஸ்க் ஆயிருக்கும். நவ் இஸ் இன் அவுட் ஆஃப் சீரியஸ். இன்னும் ½ அன் ஹவர்ல நீங்க அவரை போய் பார்க்கலாம். நன்றிங்க, நன்றி. எப்பா முருகா, ஏன்டா இப்படி பண்ண? நீ பாய்சன் சாப்பிடுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்தது? சொல்ல அழகு, சொல்லுடா.
என்னடா புச்சி நாச்சியவே இவ்வளவு குடும்பக்காரனா? இனிமேலும் நீ உங்க வீட்டுல இருந்தேன்னா மகன் கூட பார்க்காம மானம் கௌரவம்னு ஏதாவது சொல்லி உனக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்கி கொடுத்து உங்க அப்பையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. இதுதான் பங்காளி நடந்தது. அதான் அங்க இருந்து ஓடி வந்துட்டோம். பங்காளி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. 2 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன தம்பி சந்தோஷம் தானே? எங்கேயாவது வெளில கூட்டு போயிட்டு வாங்க. என்ன? சரிண்ணே. ஏய் காயு, லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு கிஸ்ஸாவது கொடுத்துருக்கியா? இப்ப கொடுக்கலாம்ல? அட பாவி, நீ கிஸ் பண்ணதுனால தானே லவ்வே வந்தது. அது ஏதோ அவசரத்துல கொடுத்தது. இப்பதான் கல்யாணம் ஆக போகுது இல்ல. இனிமேல் நம்ம யாருக்கு பயப்படணும்? ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ். ஒன்னே ஒண்ணு. கிட்ட வராத. ஒன்னே ஒண்ணு காயு வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு வேணும். ஏய் காய், நில்லு. ஏய் ஓடாத. நில்லு. நீ செல்ல விட மாட்டே உன்னை. ஏய் நில்லு காயு. நில்லுமா. ஏய் இருமா, வாங்க. எடுத்து விடுறேன், அழாத. காயு நில்லு. ஏய் நில்லு, ஏன் ஓட விடுற? ஏய் என்னாச்சு காயத்ரி? என்னாச்சு காயத்ரி? என்னாச்சுமா? காயத்ரி, காயத்ரி, நீ ஏமாந்து வெள்ளா சீரனா இருக்கும்போது ரொம்ப வலிக்குதா சொல்லும். என்ன மன்னிச்சிருக்க ஐயோ. இதெல்லாம் என்னால் தானே வந்தது. நான் ஹாஸ்பிட்டலே செத்து போயிருந்தா இவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்திருப்பல்ல? நானும் செத்திருப்பேன்டா. அழகு, ஒருவேளை நான் செத்துட்டா? நான் செத்துட்டு உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா எனக்கு நீ மட்டும் தானே இருக்கு. நீ இல்லைன்னா நானும் செத்துருவேன். நம்ம வீட்டு பையன் பொண்ணு மாதிரி நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்க நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த தம்பி கட்டு. அதிசயமா ரசிக்கும் இரவோடு விசித்திரமா விடுகதையா இனிக்கும்
மயங்கிடுவோம். ஸ்பரிசத்திலே புது பரவசமே, சுவாசத்திலே ஒரு புது சுகமே. விரதங்களே விடை கேட்கும், வேட்டைகளே வரவேற்கும். கதகளியா கடலலையா கதரும் கண்ணோடு, பனித்துளியா எரிமலையா பதரும் நெஞ்சோடு. ரகசியமா அதிசயமா ரசிக்கும் இரவோடு, விசித்திரமா விடுகதையா இனிக்கும் கனவோடு. கலந்தாடிடும் கண்களவாடிடும், பொன் பறந்தோடிடும் மெய் மறந்தே விடும். ஆடுவோம் நீ வா, கொண்டாடுவோம் வா வா. கதகளியா கடலலையா கதரும் கண்ணோடு, பனித்துளியா எரிமலையா பதரும் நெஞ்சோடு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? சீச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை காயத்ரி. நான் தான் உன்னை இந்த காட்டுக்குள்ளே கூட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நிஜமா? ம். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி அழகு வந்துருவான். என்னது? அதெல்லாம் முடியாது காயத்ரி. முடியாது, அழகுதான். இல்ல காயத்ரி தான். அழகுதான். இல்லவே இல்ல, குட்டி காயத்ரி தான். போ. சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் குட்டி அழகு, அப்புறமா காயத்ரி. ஓகேவா? வா. ஐயா இன்னைக்கு செம்ம மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நமக்கு தேவையான தானே. வந்துடுறேன். வாங்கிட்டேன். தம்பி டயர் பஞ்சரா இருக்க மாதிரி இருக்கு. சச்சோ, பஞ்சரு பக்கத்துல பஞ்சர் கடை ஏதாவது இருக்குமா சார்? இருக்கு. நேரா போனீங்கன்னா அந்த ரைட் சைடுல இருக்குமா? சிக்னல் கிட்டியா? ஆமா, அங்கதான். ஓஹோ, இனி இங்கே இரு, நான் வந்துடுறேன். அங்க நில்லு, வந்துடுறேன். இந்த குடு. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். பத்திரம். ஏமா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அது சரி, அழகு எங்க போனா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் போட போயிருக்காரு. சரி வா, வண்டியில வந்து ஏறு. இப்படி வந்து ஏறுமா? டேய் மதி, அழகு ஃபோன் பண்ணானா? அவன் வந்துட சொல்லு. சரிண்ணே, சொல்லிடுறேன். டேய் அது எடு. ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அழகு வந்துட்டோம்னா அவன் பஞ்சர் ஓட்டிட்டு வந்துருவான். நீ பயப்படாத, நம்ம போலாம். என்ன தைரியமா உட்கார். வாடா போலாண்ணே. அண்ணா, அழகு வந்துருவான் அண்ணா. அட ஏமா தேவையில்லாம பயந்துகிட்டு, இந்த சங்கிலி பேரை சொன்னால அவன் போய் ஓரமா நிப்பான். நீ என்னமோ? அண்ணே, கவுட ஆள் அனுப்பியிருந்தானே. என்னவா? ஒன்றும் இல்லை, நம்ம ஏரியாவில் நிறைய வளர்ந்த மரங்க இருக்குல்ல, அதையெல்லாம் வெட்டி ஏற்றுனா நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்கிறானே. ஆனால் நான் உங்களை கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும். ஏய் மதி, இந்த மாதிரி மேட்டர்லாம் இன்னையோட விட்டுரு. உனக்கு தெரியும்ல, இந்த காட்டுல சந்தன கட்டையை சாய்க்கணும்னா இந்த சங்கிலியோட கட்டையை சாஞ்சதுக்கு அப்புறம் தான். ஏடா, காசு பணம் கிடைக்குதுன்னா ஆடு மாடை வெட்டலாம், தாய் தகப்பனை வெட்ட முடியுமாட? நான் இருக்கிற வரைக்கும் மரத்தோட கிளைய மட்டும் இல்ல, இலைய கூட வெட்ட முடியாது. சரண சரண கோச்சுக்காதீங்க. ஏய், யாரா அவனுங்க? அண்ணா, நான் சொன்னேன்ல, என்னை யாரும் அங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு. அது இவனுங்க தானா? நான் காலேஜ்ல படிக்கும்போது ஒரு தடவை ஃபாலோ பண்ணிருக்காங்கண்ணா. டேய், நீ இங்கே இருமா, நான் பாத்துக்கிறேன். அண்ணா வேண்டாண்ணா. என்ன சங்கிலி? டேய், யாரா நீங்க? இருங்கண்ணே, நானும் பொருள் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா வேணும் உங்களுக்கு? எதுக்குடா அந்த பொண்ணை துரத்திட்டு இருக்கீங்க?
டேய் முதல்ல பொருளை கீழே போடுங்கடா. போடுங்க. போடா. மது சாவுடா. போடுங்கடா அவளை. எப்ப போடலாம்னு நேரம் பார்த்துட்டு இருந்தியோ? என்னடா பாக்குற? கவுடா காசு உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு வேணும்டா. சத்து தொலைடா. உன்ன மாதிரி ஒரு ஆளு இவன் கூட இருப்பான்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. சரி, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. மிஸ்டர் பன்னீர், இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க. ஓகே? ஏட்டு எவிடன்ஸ் எதுவும் மிஸ் ஆகாம பார்த்துக்க. சரிங்க. சார், இது என் காயத்ரி இது சார். அவ இந்த வண்டியில சார் இருந்திருக்கா. ஓ, அந்த பொண்ணு இந்த வண்டியில தான் வந்ததா? ஆமா சார். சார் சார் ப்ளீஸ் சார், இப்பே கண்டுபிடிச்சு ப்ளீஸ் பதட்டப்படாம இருப்பா. முதல்ல இங்க என்ன நடந்து விசாரிப்போம். நான் இருக்கேன்ல. ஐயா, சங்கிலியை போட்ட யாரோ தான் அந்த பொண்ணை கடத்தி இருக்கணும். இல்லன்னா இந்த சம்பவத்தை பார்த்து பயந்து போய் அந்த பொண்ணு காட்டுக்குள்ள ஓடி இருக்கணும். தம்பி பயப்படாதப்பா, கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கும் நீ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. அப்புறம் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் வெளியூருக்கு போக கூடாது. இல்ல சார், போக மாட்டேன் சார். இல்ல சார், போக மாட்டேன். கண்டுபிடிச்சலாம் தம்பி. காயத்ரி, 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 காயத்ரி. நீங்களாம் என்ன சார் பண்ணீங்க? எங்க அண்ணனை இப்படி ஆக்கிட்டாங்கல்ல சார், பாத்தீங்கல்ல? உங்க டிபார்ட்மெண்ட் எங்க அண்ணனை காப்பாற்ற முடிஞ்சா சார்? எங்க அண்ணனை கொண்டவனை சும்மா விட மாட்டேன் சார். அவனை கொல்லாம விட மாட்டேன். எங்க அண்ணன் மேல சத்தியம். எல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. முதல்ல சங்கிலி அடக்கம் பண்ண வழியை பாருங்க. அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு, கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தா ஏதாவது பண்ணுங்க. போங்க வாங்க சார். பங்காளி, பங்காளி, அண்ணே என்னாச்சு? பங்காளி இப்படி போயிட்டேன். இப்படி ஆயிப்போச்சு. அண்ணே என்னென்ன ஆச்சு? யாரு இப்படி பண்ணிருப்பா? அண்ணே சொல்லுங்க, அண்ணே சொல்லுங்க, யாரு இப்படி பண்ணிருப்பா? அப்படி ஆச்சு. என் காயத்ரி காணும்னே. போடா, அண்ணன் கூட தானே இருந்திருக்கேன். நைட்ல தேடி அடிச்சு போட்டு நான் பசங்களோட தேட சொல்லுங்க. அண்ணனை சொல்லுங்க சொல்லுங்க. என்ன என்ன சொல்றீங்க? என்ன பதில்?
நீங்களா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும். யார் சார் நீங்க? நான் யாருன்னு தெரியணுமா அல்லே நின்ற சம்சாரம் எவ்வளவுன்னு தெரியணுமா? தயவு செஞ்சு சொல்லுங்க சார். எல்லாமே அந்த மதிக்குத்தான் தெரியும். இந்த கேளு. என்ன மாதிரி எங்க இருக்க? கேட்டனை விட நம்ம டீலுக்கு ஓகே சொல்லியல்லே? பேசி பார்த்தங்க விட அவன் ஒத்துக்கறல. அவன் இருந்தா நம்ம தொழில் பண்ண முடியாது. அதான் அவனை போட்டு தள்ளிட்டேன். இனிமே எந்த டீலிங்கா இருந்தாலும் என் கூட வச்சுக்க. தாமதி சத்தியம் പറയുന്നதோ? ஆமா கூட. அவனை விட்டா தானே மரத்தை விட்ட முடியும். அதான் போட்டேன். எப்படியோ எனக்கு டீல் முடிஞ்சா சரி. உன்னை பார்க்கணுமே, உடனே கிளம்பி வா. இப்ப முடியாது கூட. அங்கிலி பையில போட்டதுல பிரச்சனை ஆயிடுச்சு. ஓ, எந்த பிரச்சனை? அவனை போடும்போது ஒரு பொண்ணும் கூட இருந்துட்டா. அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். இப்போ நம்புறியா? ஓ, கேட்கிற விதத்துல கேளு, அவன் சொல்லுற விதத்துல சொல்லுவான். ஓ, சொல்லு. ஆள்லாம் வர சொல்லிட்டியா? ஒரு மரத்தை விடாம வெட்டுக்கடா. பணம் பணம் வரணும். ஆமாடா, அதுக்காகத்தான் அவனை போட்டேன். சீக்கிரமா நடக்கிறத பாரு. வையா, அடுப்பேத்தாம போன வையா. ஏ மதி, என்னடா? என் காயத்ரி எங்க இருக்கா? என்ன கேட்டா? எனக்கு என்னடா தெரியும்? டேய், இப்பதானே கௌடவா பாத்துட்டு வரேன். சொல்லு. பாத்துட்டு வா. எனக்கு என்ன? உனக்கு என்னவா? டேய், சொல்றா. என்ன சொல்லு. தம்பா உண்டானு. நான் என்ன பண்றேன்னு கேட்காத மதி. கண்டுக்காத. உனக்கு என்ன வேணும்னு கேளு. தளபதி தம்பான்னு சொன்னா திருப்பூர்ல தெரியாத ஆளே கிடையாது. அங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கான். அவன் பொண்ணுக்கு இவளோட கிட்னி தேவைப்படும். பேமெண்ட் வேற வாங்கி தொலைச்சிட்டேன். 3 மாசமா அலைய விட்டா. கையில சிக்கவே இல்லை. உன்னாலதான் வேலையே முடிஞ்சது. Cheers. சங்கிலிய போட்டது நீதான்னு தெரியாது. இனி அவன் இடத்துல நீதான். சரி சரி, சீக்கிரம் வேலையை முடிங்க. யாருக்காச்சும் சந்தேகம் வரப்போகுது. அதுக்கப்புறம் காயத்ரியோட உடம்ப ஒரு ஆழமான பள்ளத்தாக்குல வீசிட்டேன். அட பாவிங்களா, அநியாயமா என் காயத்ரியை கொன்னுட்டீங்களேடா. சாவுடா, உணவு தின்னி நாய்களா. காயத்ரி
வா நம்ம போயிடலாம். இந்த ஊர்ல இனி இருக்க வேணாம், நம்ம எங்கேயாவது போயிடலாம். வாடா போயிடலாம். நீங்க இங்க இருக்காதீங்க. டேய் அண்ணே சொல்றாருல கேளுடா. நீங்களா போங்க. சொல்றத கேளுடா, எல்லாத்தையும் மறந்துரு, எங்கேயாவது போயிடலாம்டா. இல்ல, என் காயத்ரி கொண்ட ஒவ்வொரு தலையும் உருளும். போங்க. அதெல்லாம் வேணாம், வாடா போயிடலாம். கோவப்படாதடா, வாடா போங்க. இதாயா நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க அவனை பார்க்கவே இல்லை. ஆமாங்கய்யா. அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படியே விட்டீங்கன்னா உத்தரவு வாங்கிக்கிறோம். என்ன உத்தரவா? ராஜா, எஸ் சார். அக்யூஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரையும் தூக்கி லாக்அப்ல வை. ஓகே சார். என்னடா அப்பப்ப ட்ரீட்மெண்ட் நடக்கணும். எங்களுக்கு எதுக்கியா ட்ரீட்மெண்ட்? எங்களுக்கு என்ன காய்ச்சலா, தலைவலியா, மண்டவலியா? எங்களை விட்டுருங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம். அது அந்த ட்ரீட்மெண்ட் இல்லையா, வேற ட்ரீட்மெண்ட். ஐயோ அப்பா சார், ஆளுக்கு 30 புரோட்டா பிச்சு போட்டு சால்னா ஊத்தி கொடுங்க, நாங்க பாட்டு சாப்பிட்டு உள்ள உட்காந்துக்கிறோம். போட்டனா உள்ள நடுறா, கொத்து பரோட்டா தர. அப்ப சால்னா சால்னா அடிக்கிற அடியில தன்னால தானா வரும். பூச்சி, இந்த ஆளுக்கு புரோட்டானே பிடிக்காது போல இருக்குடா. தம்பாவை போட்டது அழகுதாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ் சார். தம்பாவோட ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா அழகு எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அழகு திருப்பூர்ல தான் இருக்கா, ஆனா எங்க இருக்கா? இந்த ஆட்டோக்கு வைக்கோல் ஏன்னா போட்டியா இல்லையா? டேய் சொன்னா கேளுங்க. போட்ட மாதிரியாடா ஓடுது இந்த வண்டி. ஏதோ வைக்கோல தின்னு ஓடுற மாதிரி ஓடுது. வண்டி நிறுத்துறா. என்னடா பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்துற? பஸ் தானடா பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும். ஆட்டோ எதுக்குடா பஸ் ஸ்டாண்ட்ல நிற்குது? மாப்பிள்ள நீ இறங்குறியா? பார்த்து ஓகேடா. கரெக்டான இடத்துல இறங்கி விட்டு ஜனமரத்தில் கொட்டுனா பணம் நெறி கொட்டுது. என்னோட வாழ்க்கை வச்ச வாழ்க்கை. ஏய் ஏய் எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு சார். அவன் ஒரே ஒரு பேரை மட்டும்தான் சார் சொல்றான். என்கிட்ட அந்த பேர் தான் சார் சொல்றான். யார் சார் அந்த சில்க் வெள்ளைங்கிரி? ஐயோ, என்ன தம்பி பாக்குறீங்க? தேவையில்லாம உங்களை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த ஊர்ல விரல விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்கள்ல நானும் ஒருத்தன். இருந்து என்னத்த பண்றது? என்னோட ஒரே பொண்ணுக்கு எதிர்பாராத விதமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடினேன். அவளுக்கு தேவையான கிட்னி கிடைக்கல. ஏன்னா லட்சத்துல ஒருத்தருக்கு தான் என் பொண்ணோட பிளட் ஒத்து போகும். அப்பதான் வெப்சைட்ல இருந்து உன் பொண்டாட்டியோட பிளட்டும் என் பொண்ணோட பிளட்டும் ஒத்து போகும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருக்கிற அட்ரஸ் வச்சுதான் அவளை திருப்பூர்ல வச்சு கடத்தணும்னு முயற்சி பண்ண. ஆனா நீ காப்பாத்திட்ட. இங்க பாருங்க தம்பி, நீங்க எல்லாம் தலைக்கறி, ஈரல், நெஞ்சு கறின்னு கடையில வாங்குறது இல்ல, அது போலதான் இதுவும். நீங்க தலைக்கறி சாப்பிட்டீங்கன்னு இன்னொரு ஆடு வந்து உங்களை கொல்லவா போகுது? நீங்க அந்த பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அது போலதான் நானும் என் பொண்ணு மேல பாசம் வச்சிருக்கேன். என் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வேன். தம்பி, வருத்தமா தான் இருக்கு. நாங்க வாழணும்னா நீங்க சாகணும், தெரிஞ்சுதா?
என்னடா சொன்ன? ஏண்டா பணம் இருந்தா என்ன வேணா செய்வல்ல? மிருகம் தானே மிருகத்தோட கறியை தின்னும். ஆனா எந்த மனுஷன் மனுஷ கறியை தின்றதில்ல. அப்படி திங்கிற நீ எல்லாம் மனுஷனா இருக்க முடியாதா? கதறியா? கதறு. எவ்வளவு பணம் படிச்சவனா இருந்தாலும் ஒரு நாள் பாடையில் ஏறி தாண்டா தீரணும். ஆனா அவன் படிச்ச பணம் என்னைக்கு பாடையில் ஏறி இல்லடா. இவனை உன்னை கொல்ல போறேன். அடுத்தது நீ யாரை காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டியோ அவளையும் கொல்லுவேடா. அவளை மட்டும் விட்டுறா. கெஞ்சிரியா? பண்ணுங்க. கெஞ்சி. அவளை ஒண்ணும் இப்படிதானே என் காயத்ரியை கெஞ்சிருப்பா. அவளை கொன்னுட்டியேடா. யோ, என்ன எல்லாரும் இப்படி கிடக்குறானுங்க? ஏட்டு ஐயா, எவனா உயிரோட இருக்கான பாரியா? சரிங்க சார். சார் இங்க ஒரு 10 மாடு நடந்திருக்கு சார். ஆமா சார். என்னப்பா வண்டிக்கு என்ன போகுது? ஊட்டி போகுதுப்பா. எனக்கு கொஞ்சம் அது வரைக்கும் விட்டுருங்கண்ணே. கையில காசு இல்லைண்ணே. பரவாயில்ல வா ஏறு. சரி போற வழிதானே, பார்த்து ஏறு. நாய்ங்களா, நீங்களா வாழணும்னா நாங்களாம் சாவணுமா? ஆமா ரேணு, டாக்டர் வந்திருக்காங்க பாரு.
பரவாயில்லம்மா, நல்ல குணமாயிட்டு வரீங்க. இன்னும் 4 நாள்ல நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். எல்லாம் உங்க கைராசி தான் டாக்டர். இதுல என்னோட கைராசி என்னமா இருக்கு? யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு கிட்னி தானம் பண்ணி உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் தான். எஸ் டாக்டர். என் உடம்புல இருக்கிறது என்னோட உயிர் இல்ல, எனக்கு கிட்னி கொடுத்த அந்த தெய்வத்தோட உயிர். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா டாக்டர்? என்னம்மா சொல்லுங்க. இன்னொருத்தர் கொடுத்த கிட்னியால நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது போல எனக்கு அப்புறம் என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் மற்றவங்களுக்கு பயன்படணும் டாக்டர். என்னாலையும் பல பேர் வாழணும் டாக்டர். ப்ளீஸ் அதற்கான ஏற்பாடை இப்பவே செய்யுங்க. சரிம்மா, அப்படியே செஞ்சிடலாம். ஏண்டா இப்ப அதுக்கு என்னடா அவசரம்? இல்லம்மா, நான் தானம் செய்யறத இப்பவே உறுதி செய்யணும். அப்பதான் அந்த தெய்வத்துக்கு நான் செய்யற நன்றி கடனா இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். நத்திங் டு வரி. டேக் கேர்மா. தேங்க்யூ டாக்டர். நான் செத்துட்டு அவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. ஆனால் எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. நீ இல்லைன்னா நானும் செத்துருவேன்.